மணிஷாஸ்திரின்னு மடத்தில். ஆமாம், மணிஷாஸ்திரிங்கிறவர் வந்து நம்ம பெரியவாளுடைய அண்ணா பையன், கணபதி சாஸ்திரிகளுடைய பையன் இல்லையா? ஆமாம். அப்புறம் நீங்கள் மணிஷாஸ்திரிகளோட பையன். ஆமாம். ஏதோ ஒன்று அவரை பார்த்த உடனே அப்படியே எனக்கு ஒரு ஆனந்தம். சங்கர் அப்புறம் வந்து கலர் மாத்திரம் இல்லை, ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு. நான் போகிறேன், சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவேன். பெரியவா வந்து ஒரு அக்ஷதை போட்டுக்காம பெரியவாளுடைய திருஷ்டி பட்டா போறோம்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கா. பெரியவா அவங்க மேல பூஜையே பண்ணியிருக்கா. அவங்களுக்கு நித்திய பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துன்னு இருந்தேன். திடீர்னு பெரியவாளை பார்க்கணும்னு தோணி எடுத்தேன். கிளம்பிட்டேன். உடனே காஞ்சி தேரம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன். 1964 பெரிய கீழம்பின்னு காஞ்சி ஒரு ஆமாம். அங்கே என்ன ஒரு இருக்கும், இது ஒரு 16 வயசு இருக்கும். அப்போ போயிருக்கும்போது அதுவும் விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் அன்றைக்கி. பெரியவா வந்து எனக்கு கூப்பிட்டார கும்பல்ல வர சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கோவலை, மூங்கில் கோவலை அதை கொடுத்து, இது நிறைய தும்பப்பூ இருந்தா. அது கன்னடத்தில் எப்படி சொல்கிறதுன்னா தும்பப்பூ, தமிழ் கன்னடத்தில் என்னன்னு தெரியாது. தும்பೆ ಈ ಗೂಡ ತುಂಬೆ ತುಂಬ ಹೂ ತಗೊಂಡ್ಬಾಂಗ ತುಂಬೆನಾಗ ಫುಲ್ அதை எடுத்துனாங்க. சரி எடுத்துன்னு வந்தேன். 7 மணிக்கு உட்காந்துட்டு 7 மணிக்கு உட்காந்து 11 மணி வரைக்கும் அதை கலெக்ட் பண்ணி 11 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4.5 மணி நேரம் அதை ஆச்சு. அதை எடுத்து பெரியவாட்ட கொடுத்தேன். அந்த முன்னாடியிலேயே உட்கார வச்சுட்டார். எனக்கு பரிசியில் பின்னாடி உட்கார வேணாம், இங்கே உட்காரு, பூஜையை பாருன்ட்டார். அந்த பூஜையை பிள்ளையாருக்கு போடுறார, அந்த போட்டால் அந்த தும்பப்பூ போட்டு வரிசையில் முடித்த உடனே ஒரு பால் அப்படியே எல்லாம் வெறும் தும்பப்பூ தானே, எப்படி இருக்கும் அந்த பிள்ளையாருக்கு மேலே தும்பப்பூ அப்படியே வரிசையாக இருந்ததுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. வெள்ளை விளையாடிட்டார். அதோட வந்து 21 இலை 21 புஷ்பங்கள் எடுத்துன்னு வந்து அதையும் கொண்டு வரன்னு சொல்லி எடுத்து அதையும் புஷ்பம் போது விட. அதுலேருந்து நான் என்ன பண்ணானே, வீட்டில் பண்ணும்போது எங்கே இருந்தாலும் சரி காலத்தால் கிளம்பிடுவேன். கிளம்பி 21 இலை 21 புஷ்பத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பூஜை பண்ணுவேன். அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸு அது ஒரு பாடம் கிடச்சிது. அது நல்லா இருந்தது. அப்புறமா 66 வருஷம் ஒரு வருஷம் ஒரு இன்சிடென்ட் வந்துருக்கு. அது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமா பார்த்தோம்னா 71 சர்வ தீர்த்தகரில் பெரியவா இருக்கும்போது நாங்கள் போய் காத்தால விஸ்வரூப தரிசனம் பண்ணோம். அப்போ பெரியவா நின்றுக்கும்போது பாதத்தை பார்த்துட்டு அப்பாக்கிட்ட எதையோ சொன்னேன். அவர் என்ன மணி வந்து உன் பையன் எனக்கு பாத பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறானா அப்படி கேட்குறேன். அன்றைக்கி இருந்த நிலைமையில் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது. எனக்கு அப்போ விவரமும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து மடத்துக்கு போகும்போது எப்போ முடியுறதோ பாத பூஜை பண்ணிடுறது. ஆனால் என்ன ஒரு மனசு திருப்தின்றது மனுஷனுக்கு பெரியா சொல்லி பண்ண முடியலையேன்ற ஒரு வருத்தம். பட் அது எப்போ பண்ணாலும் பண்ணுறது உண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் காளஹஸ்தியில் பெரியவா இருந்தேன். காளஹஸ்தியில் போகும்போது நான் ஒரு 10:30 மணிக்கு காத்தால் போய் சேர்ந்தேன். 10:30 மணிக்கு போகும்போது பெரியவா கேட்குறா, சிரிச்சுட்டே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டியான்னு கேட்குறேன். 10:30 மணிக்கு போவா, ஸ்நானம் பண்ணாமல் போக மாட்டேன். இருந்தாலும் ஒரு இது கேட்குறது, ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டியாருன்னார். பண்ணியாச்சு அப்படின்னு. ஆச்சு, பரவாயில்ல. இந்த சொர்ணமுகி ரிவர் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்து பாரு என்ன. அது ஒரு ரொம்ப விசேஷமான இது. அந்த அந்த ஆற்றுல குளிக்கிறதுன்றது அவ்வளோ விசேஷம். ஓடிட்டு இருந்துச்சு. அதில் ஸ்நானம் பண்ணிட்டு வா. எனக்கு அப்போ 16-17 வயசுக்குள்ளே இருக்கும். சரி போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அந்த இதுக்கு புக்கேல கொஞ்சம் இருந்தது. இங்கே இல்லை, புக்கேல தான் இருந்தது காலேஜில். ஸ்நானம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ண வந்தேன். தரிசனம் பார்த்தேன். அப்பா எனக்கு முன்னாடி அங்கேயே இருந்திருக்கார். நான் தனியாக போனேன். அப்போ அந்த தனியாக போனவன் அப்பாவோடு இருக்கும்போது பெரியவா வந்து 4 நாள் அங்கே கூட இருந்து
சதஸ் இருக்குது, சதஸை பார்த்துட்டு போனோம். ஆமாம், அந்த 4 நாளைக்கு அங்கே அந்த இது பாக்கியம் கிடச்சிது. சின்ன வயசு தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ நினச்சா கூட போய் பார்க்க முடியாத அந்த ஒரு இது கிடச்சிது 65. அப்புறம் அப்பா வந்து தேனம்பாக்கத்தில் இருக்கும்போது பெரியவா மழையில்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறா ஜனங்கள்லாம் அப்படின்னு ஜனங்கள்லாம் வந்து குறைகள் பெரியவா கிட்ட சொல்கிறா இல்லையா. அப்படி சொல்லும்போது அப்பா கிட்ட பெரியவா சொல்கிறா, நீ வருண ஜபம் பண்ணு. வருண ஜபம் பண்ணுறதுன்னு எப்படின்னாக்கா, சிவஸ்தானத்தில் இப்போது குளம் இருக்கணும், அந்த குளத்தில் காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இறங்கிடணும். கழுத்தளவு தண்ணியில் நிற்கணும், நின்று ஜபம் பண்ணணும். சாயங்காலம் அதே மாதிரி சாய ரட்சத்தில் அந்த சூரியன் இறங்குற சமயத்தில் வெளியில் வந்து திருப்பியும் ஸ்நானம் பண்ணணும். ஜபம் பண்ணி முடிச்சு திருப்பியும் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாவே சுயம்பாகம், அதுக்கப்புறமா சுயம்பாகம் சாதமெல்லாம் பண்ணி அப்புறம் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு வாரம் அந்த வருண ஜபம் பண்ண அந்த சிவாஸ்தான குளத்தில் நடந்தது. அதுக்கப்புறமா மழையும் இடியும் இதுவும் வந்து போதும் நான் மாதிரி அப்படி ஒரு இன்சிடெண்ட். அது பெரியவா வந்து பக்கத்தில் இருந்து அப்பாவை பண்ண சொன்னது அது நடந்தது. இதே மாதிரி பெரியவா வந்து அந்த ஒரு வருஷம் அங்கே இருந்தா சொன்னேன்ல, அந்த பீரியடில் 75 கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு போயிட்டு வருவா. அப்போது இங்கே ஆழ்வார் திருநகரில் அங்கே நாங்கள் வந்துட்டோம். திருநகர் ஆழ்வார் திருநகரில் வந்துட்டோம். திருநகர்லேருந்து நம்ம இது பண்ணும்போது என்ன ஆச்சு கேட்டேன்னாக்கா, கேட்பா பஜனை கோஷ்டிலாம் பெரியவாளை பார்க்கணும். சரி பெரியவாளை பார்க்கலாம் அழிச்சுமோ. காத்தால் 5-4:30 மணிக்கெலாம் போயிட்டு நாங்கள் தனுர் மாதம் பஜனைலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பெரியவா வந்து நம்ப மாட்டேன், அந்த உள்ளேருந்து எழுந்து வந்து 1/2 மணி நேரம் இங்கே டான்ஸ் ஆடிருக்கார். நர்த்தனம்னா அப்படி ஒரு நர்த்தனம். அந்த படம் பார்த்தாலே அழுது படம், அதை நாங்கள் நேராக அப்போ பார்த்து 75. ஆமாம், 1/2 மணி நேரம் அந்த நர்த்தனம் ஆடி அந்த ரூமில் வெளியில் வரல, அந்த ரூம்லேருந்து இருட்டாக இருந்தானா அவ்வளோ எங்களுக்கு எல்லாருக்கும் அரஹர சங்கரா எல்லாரும் கத்திட்டு பாட்டை நிறுத்தி இதை தான் கத்தின்னு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாக்கியம் அப்போ எனக்கு சிலருக்கு பார்க்கும். அதாவது நர்த்தனம் வந்து சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரியே ஒரு நடனம். அந்த படத்தை இப்போ அதிருத்தத்தில் பார்க்கும்போது பழைய ஞாபகம் தான் எனக்கு வந்தது. என்னடா அது நம்ம அன்றைக்கி நேராக பார்த்தோம், இப்போ படத்தில் அப்படியே எல்லா இடத்துலையும் அதான் வச்சுருக்கா. அது எப்படி அது யாருக்கோ அது தோணிருக்கு, அவ படம் போட்டிருக்கா. அது மாதிரி அதை நம்ம நிஜமாகவே பார்த்துருக்கோமேன்னு ஒரு இது நடந்தது. அது மைசூரிக்க அது பார்த்து அப்படியே சிரித்தோம். அந்த எல்லாருமா அத்தனை பேர் அப்புறமா கேட்டா இவெல்லாம் யார் அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் ஒவ்வொருத்தராக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளுக்கு பிரசாதம் பண்ணி, அதான் ரொம்ப அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. 5:30 மணிக்கு பாடுறத கூட கேட்டிருக்கா. நர்த்தனத்தை பார்த்துக்கலாம் நீங்க. ரொம்ப அது எங்க அது கண் முன்னாடி அப்படியே இருந்துருக்கு. அது மறக்காது. அது அப்போ நடுவில் என்ன பண்ண, பெரியவா ஒரு தடவை காஞ்சிபுரத்தில், நீ ஆஃபீஸ் விஷயமா வெளில போறியே, கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவியா அப்படின்னு கேட்டார். நான் போகிறது 2 நாள் ஆஃபீஸ் விஷயமா போவேன். அப்படியும் விடாமல் என்ன பண்ணுவேன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் டைம் இல்லாத சமயத்தில் போய் எல்லா கோயிலும் அந்த பக்கத்தில் எல்லாம் பார்த்துன்னு வந்துடுவேன். அந்த எங்கெங்கே போகிறேன்றதான் நான் சொன்னேன் பெரியவாட்ட. பிக்னிக் போகிற மாதிரி போகாத, பிக்னிக் போக ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருந்து கோவிலெல்லாம் பார்த்து அந்த கோயிலுடைய வரலாறு, அது என்ன தாத்பரியம் என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோ அப்படின்னார். ஒரு புஸ்தகம் மாதிரி அப்படின்னார். எங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கிற இதில் வந்து அது பண்ண முடியாது, எங்களால் லீவு கிடைக்கிறதே கஷ்டம். அதனால் ஒரு நாள் டூர் முடிச்சுட்டு அடுத்த நாள் வருவானா இங்கே எதிர்பார்த்துட்டுருப்பா. அப்போ முடியல. ஆனால் நம்ம இப்போது 2007 எங்கள் கோவிலில் வந்து ஒரு இது நடந்தது, கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போது ஒரு ஜேர்னல் ஒன்று போட்டோம். அந்த மலருக்கு வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கோவிலை பற்றி தான்.
அந்த கோவில் பற்றி ஃபுல்லாக நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன். அவர் சொன்னது அட்லீஸ்ட் அது ஒரு ஃபுல்ஃபில் அப்படி ஆகிருக்கு. அந்த ஃபுல் மோர் தென் 70% ஆஃப் தி மலர் வந்து அந்த கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்களும் ஒன்றுன்னா சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த அந்த இன்சிடெண்ட் அப்படி நடந்தது. அப்புறம் 84 இந்த வீடு கட்டும்போது இந்த பிள்ளையார் கோயில் ஆரம்பிச்சதுங்க கோயிலில். அப்போ இவாள்லாம் எனக்கு தெரியாது, நான் யாரும் அவளுக்கு யாருக்கு அவளே மடத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கா பிள்ளையாரை பார்த்துட்டு இதுக்கு பக்த கணபதினு பேர் வைங்கோ. பெரியவா அன்றைக்கி சொன்ன பக்த கணபதி பேர் தான் இந்த கோயிலுக்கு வச்சுருக்கா. அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார அப்போ 2007 வந்து ராஜகோபுரம் கட்டி கோவில் பண்ணுறதுக்கு மடத்தில் போய் நாராயண முத்ரை ஸ்ரீமுத்ரம் வாங்கிட்டு முத்தியாசபதிக்கிட்ட பேசி அதை இடத்த கொடுத்தோம். அவள் தான் கட்டி கொடுத்தாங்க, ராஜகோபுரம்லாம் கட்டி கொடுத்தார். அப்போது முத்தியாசபதிக்கிட்ட வந்து பேரை வைக்கிறதுக்கு இது பண்ணுறலாம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கா. டிசம்பர் 1 2007 டிசம்பர் 1 இது 2007 ஏப்ரலில் கும்பாபிஷேகம். ஜனவரி 1ஆம் தேதி கனவுல பெரியவா வரா. பெரியவா வந்துட்டு போரூர் ஏரிக்கெலாம் ஓடுறார். நான் அவர் பின்னாடியே போகிறேன். அப்போ திடீர்னு நடுவில் காணோம், இப்படியே இது காமிச்சுட்டு இருக்கார். ஒரு இடத்துல பார்த்தா கடைசியில் திரும்பி வந்திருக்காரு. ஒருத்தர் சொல்லுவார் எங்கே திரும்பி போயிட்டார் அப்படின்னு. அவர் எந்த பக்கம் போனார்னு கேட்டுனே வந்தால் பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்துருக்கார். இந்த பிள்ளையார் கோயிலில் உட்காந்துட்டு அப்போ தான் 3 இதாக பண்ணுறா. ஒன்று வந்து இத்தனை நாளாக இது கிடையாது, சிவன் கிடையாது, பிள்ளையார் மாத்திரம்தான். இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் அம்பாள், 3 சன்னதி கட்டின்னு இருக்கா. பாலாலயம் இந்த பக்கம் நடுவில் இருக்கிறது. அந்த பாலாலயத்தை அப்போ எடுத்து வைக்க போகிறா. அம்பாள் இருக்கிற இடத்துல பெரியவா போய் உக்காந்துட்டா. உட்காந்துட்டு நான் இப்போ பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன். அப்போ பார்த்து நில்லு, இது என்ன இது நீங்கள் அம்பாளுக்கு இப்போ இடம், அம்பாளுக்கு பேர் வச்சாச்சா? வைக்கலை இன்னும், திரிபுர சுந்தரின்னு பேர் வை அப்படின்ட்டார். அது சொல்லி எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. யார்கிட்ட போய் சொல்கிறது? நான் வந்து ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர், பட் நான் எப்படி போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு முத்தியாசபதிக்கு பேமெண்ட் கொடுக்க போகும்போது 5-6 பேர் நாங்கள் போனோம், பிரசிடென்ட்டு ஸ்டேஷனர். அப்போ வந்து முத்தியாசபதிக்கிட்டே சொல்லிட்டேன், இந்த மாதிரி கனவுல பெரியவா சொன்னால் நீங்கள் வந்து உடனே ஃபோன் போட்டார். அங்கே இது நடக்கிற உளி சத்தம் கேட்குற இடத்துக்கு ஃபோன் போட்டு அம்பாளை என்னமான்னு செதுக்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். இப்போ ஸ்டேஜில் மீனாட்சியாக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா. மாற்று கையில் கிடி வச்சுட்டியான்னு. ஒன்றும் பண்ணல, இப்போ தான் இது பண்ணிட்டுருக்கோம், மீனாட்சியை இது பண்ண போகிறோம் அப்படின்னு. மாற்று திரிபுர சுந்தரியாக மாற்றுன்னார். சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்கிறார், இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு எங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா இத்தனை கிடி வந்திருக்கோம், பாசாங்குசம்லாம் வந்திருக்காது. ஸோ கரெக்டாக இதுவே டிலே பண்ணிட்டேன், நீங்கள் என்றைக்கு கனவு வந்து மறுநாளே சொல்லக்கூடாதா அப்படின்னார். அது சொன்ன பெரியவா பிள்ளையாருக்கு மாத்திரம் பேர் வைக்கல, அம்பாளுக்கும் ஒரே பேர் வச்சிட்டார். அந்த ஒரு இது அதான் 2007, அதான் 57 2007 50 வருஷம்னு சொன்னேனே. இன்னும் அப்புறமா நடந்துட்டுருக்கோம். 2007 ஒரு சிம்பாலிக்காக 57 to 2007 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. இது நடுவில் குல்பர்கா, பன்றிப்பூர், மகாகாங் எல்லாம், சத்தாரா, அப்புறம் இந்த பக்கம் கர்னூல், ஹம்பி, ஹாஸ்பேட், ஹூப்ளி, தார்வாட், குல்பர்கா, அப்புறம் பெல்காம், பெல்லாரி எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதில் கார்வேட் நகர் எல்லாம் போயிருக்கேன். எதுவுமே விடலை. அப்போது குல்பர்காவில் என்னன்னாக்கா கூட்டம் இருக்கு. பெரியவா வந்து இருட்டார இருக்கா. அவர் நிற்கிறது வந்து தெரியும், அவ்வளோ பிரகாசமாக யாருக்கும் தெரியாது. அந்த வாசலில் நிற்பா தெரியும். எல்லோரும் அன்றைக்கி என்ன விசேஷம் தெரியும், நிறைய பேர் கேமரா எடுத்துன்னு வந்தா. அந்த மாதிரி யாரோ கேமரா எடுத்துன்னு வந்தோன்னா அவெல்லாம் கலைஞர்கள் கையில் கேமரா எடுத்த. நான் அன்றைக்கி நானும் கேமரா வச்சுருந்தேன். அது ஆக்பா 3ன்னு சொல்லிட்டு 130 ரூபாயோ 100 ரூபாயோ விலை. அது சரி, டப்பா தான் கரெக்டு. அதை தான் நான் வச்சுருந்தேன். எல்லோரும் கிளிக் பண்ண, நானும் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணுறதுக்கும் பெரியவா நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நிறுத்துங்கன்றார், எல்லோரும் எடுத்துட்டா, நானும் எடுத்துட்டேன். அப்போ அவளுக்கெல்லாம் வசதி உண்டு, விழுந்திருக்கா வெளியான்னு பார்க்குறதுக்கு. அவளாம் வசதி வச்சு பார்த்தாக்கா யாருக்கும் பெரியவா படம் விழலை, ஒருத்தரையும் விழலை. நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டு அதை டெவலப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா விழுந்திருக்கு, அவ்வளோ நல்லா விழுந்திருக்கு அந்த படம். அது வீட்டில் வச்சு இப்போ
எடுத்து வைக்கணும், பத்திரமா எடுத்து வச்சேன். எந்த இடத்துல வச்சேன்னு இப்போ தெரியாமல் வச்சேன். அப்போ எடுத்து வச்சு காமிக்கிறேன் அதை நான், அதை விஷயம் காட்டுறேன். அதை அது குல்பர்கா எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஹம்பியில் வந்து திடீர்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம் பெரியவாளை பார்க்கறதுக்கு, ஹம்பியில் அழைச்சிட்டு போறியா அப்படின்னா, சரி வாங்குவோம் அப்படின்னு. இங்கே டிவிஷனல் மேனேஜர், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவன் 2 பேர், நாங்கள் 5 பேர். ராத்திரி 9 மணி 10:15 இருக்கும். பெரியவாளை தரிசனம். பாலு ஸ்ரீகண்டா 2 பேரும் பெரியவா சயனத்துக்கு போயின்னு இருக்கா, இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, கார்த்தால பார்த்துக்கலாம் போய் எல்லாம் ஆனால் நீங்கள் போய் கார்த்தால வாங்கோ அப்படின்ட்டார். நம்ப மாட்டேன், அது எப்படி தான் பெரியவாளை தீர்வு வெளில வந்து யார் வந்திருக்கான்னு கேட்டா, இது மாதிரி வந்திருக்காருன்னொடனே வர சொல்ல வாழை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் எப்போ எங்கேருந்து வரையாள், எப்படி வரையாள் எல்லாம் விசாரிச்சுன்ட்டு, இவெல்லாம் யார் எல்லாத்தையும் விசாரிச்சுன்னா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் பேர் மேனேஜர் பேர் நாராயணன், ரமணின்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட், அவள் பசங்க கொலீக் எல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே இந்த நாராயணனை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டார். நீ உன்னை சொந்த ஊர் எது கேட்டார். திருவள்ளுவாமலை அப்படின்னா, திருவள்ளுவாமலை பக்கத்தில் நூறுநீர் தெரியுமா உனக்குன்னு கேட்டார். நூறுநீர் தெரியும்னார் அவர். அதுதான் கேட்டார், வேறு ஒன்றும் கேட்கல. அவள் சொந்தங்களெல்லாம் பற்றி உங்களுக்கு யார் சொந்தம், அங்கே யார் சொந்தங்கள்லாம் விசாரித்து வச்சுட்டார். வேறு ஒன்றும் கேட்கல. சரி சாப்பிட்டாச்சா, இல்லை சாப்பிட்டியா, சாப்பிடல இன்னும் சாப்பிடலன்னு பாலு ஸ்ரீகண்டன் பார்த்து நல்ல ஆகாரத்தை 5 பேரும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்களை பார்த்து சாப்பிட்டுட்டு காட்டால வந்து பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். இப்போ நல்ல ஒரு ஸ்ரீகண்டன் மாமா ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு உப்புமா பண்ணார். அவர் உப்புமா பண்ணார், அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்படி ஒரு உப்புமாவை நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆமாம், அந்த போட்டு முதிர்வு பண்ணா கூட அது மறந்து போயிடும். அன்னைக்கு சாப்பிட்டா மறக்காது. அதுதான் தெரியும். அது வந்து அமிர்தமாக இருந்தது. அப்படி ஒரு அமிர்தமாக இருந்தது. எல்லாரும் வந்து அது இன்னும் நாக்கிலே இருக்குன்ற இன்றைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாக்கா இன்றைக்கும் வாயில் அப்படியே இருக்கும்பா. புதுக்கோட்டை மகாராணி சொல்றா, அவள் இன்டர்வியூ பண்ணும் பொழுது, புதுக்கோட்டை சமஸ்தானம் அவள் எவ்வளோ பெரிய ராயல் டின்னர்லாம் பார்த்துருப்பா, என்னெல்லாம் சாப்பிட்ருப்பா. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா சாப்பிட்டுட்டு போக அப்படின்னாலாம். அவள் ராயல் ஃபார்ம்லேயும் நம்ம மடத்தில் போய் உட்காந்துட்டு, அதுவும் புது பெரியவாளுடைய கேம்ப் அங்கே இருக்குது, பெரியவா இருக்கிற இடத்துல. இதோட ஆந்திராவில் கூட இருக்கு. எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அவங்க சொல்லலையும். புது பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு அப்படி போயிடலாம்னு வந்துருக்காளாம். பார்த்தா பெரியவா ஆள் அவுட் அனுப்பிச்சு அங்கிருந்து அவளை பெரியவா சாப்பிட்டு போக சொல்லியிருக்கான்னு புது பெரியவாளை வேலை போய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பெரியவா சொல்கிறாங்க போய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்கிறா, என் லைஃப்பில் அதுமாரி ஒரு இடத்துல நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் அதே மாதிரி சாப்பாடும் நான் சாப்பிட்டதில்லை. அவள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ராயல் சாப்பாடு சாப்பிட்டுப்பா. அவள் சொல்கிறா, என் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு சாப்பாடு வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அந்த டேஸ்ட்டு அந்த இது இன்னைக்கே எனக்கு தோன்றது. நீங்கள் சொல்கிற இந்த உமா மாதிரி அது பெரிய வந்து பெரிய அது உள்ளுக்குள்ள போயிடலாம். அங்கேருந்து தகவல் வந்துச்சு அவங்கள சாப்பிடாம விடக்கூடாதுன்னு. அவரை நாங்கள் ரொம்ப திருப்தியாக அன்னைக்கு தான் ரொம்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ராஜாக்களுக்கு சாப்பாடு போடுறது மனதால முடியும்னா அது ஆச்சரியம் தான். அது அனுபவம். அது என்னைக்குமே அது ஒரு கோயில்ல அன்னதானம் சாப்பிட்றதோ, பெரிய மடத்துல சாப்பிட்றதோ, அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு திருப்தியா சாப்பிட்றது. அது நமக்கு மனசுக்குள்ள போய் அப்படியே பதிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பெரிய அனுபவம் தான். நீங்க எவ்வளவு உப்புமா சாப்பிட்டுருக்கீங்க? ஆமா, ஒரு உப்புமா மரங்களை பாருங்க. அதுதான் நாக்கிலே தான் அமிர்த மாதிரி இன்னும் இருந்துட்டு இருக்காது. அதுவும் அந்த சுட 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 கொண்டு வந்து அவர் போடுறது பரிமாறுற லட்சணமே அவ்வளோ நல்லா இருந்தவருக்கு. அப்புறம் அந்த அப்புறம் நிறைய விஷயத்தில் ஸ்ரீகண்டன் நான் பார்த்துருக்கேன். கடைசியாக அவர் சித்தியான சமயத்தில் நானும் இவ்வளோ தான் அவளுக்கு இங்கே ஸ்ரீராமச்சந்திரா மிஷன் இங்கே அது மெடிக்கல் இதில் கொண்டு போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு சான்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு சமையல் பண்ணி கொண்டு வந்து தரையான்னு கேட்டார். உடனே பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த பாக்கியம் அட்லீஸ்ட் அவருக்கு ஸ்ரீகண்டன் மாமா அது நடந்தது. அது ஆமாம், அது நடந்தது. அது ஒரு பாக்கியம் வந்து இது. அப்புறம் பெல்காம் முடிஞ்செடுத்து பெல்காமில் போகும்போது பெரியவாளை பார்க்க முடியல. நான் இறங்கி போகிறேன். ஸ்ரீகண்டன் பாலு சொல்கிறான், பெரியவா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு கிளம்பி போய் குலதெய்வத்தை பார்க்க போயிட்டா. குலதெய்வத்தை பார்க்க போயிட்டான்னு இங்கேயே இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. நான் போய் பார்க்குறேன் அப்படின்னேன். போனேன்னா அவருடைய ஸ்பீடுக்கு என்னால் எங்கே இருட்டாக இருக்குது, ஒரே இருட்டு கும்மிருட்டு.
ஒரு 10 நிமிஷம் நான் திரும்பி வந்துட்டேன். மறுநாள் காத்தால விஸ்வரூப தரிசனம் ஆரம்பித்தார். அப்போ இவன் என்ன சொன்னான்னாக்கா, பெரியவா வந்து அங்கே கடப்பிரபான்னு ஒரு கடப்பிரபா ரிவர், அதில் ஜோக் ஃபால்ஸு, அது ஒரு ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸு கிட்டக்க அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் பனசங்கரியான். அதுதான் கோகாக் ஃபால்ஸ். அங்கே போயிருக்கா. அதனால் வந்து எங்களால் ஃபர்தராக இது பண்ண ஸ்பீட் பண்ண முடியும். ஆமாம் மனசங்க. அதுக்கப்புறமா மதுரை காளின்னு இங்கே தமிழ்நாட்டில். ஆமாம். அதனால் அதை அவர் பார்த்துட்டு வந்து அட்லீஸ்ட் அந்த புண்ணியம் அவரை தரிசனம் பண்ண காத்தால அவரோட போய். ஆமாம், அவர் பனசங்கரியில் அவர் பையன் கூட இருக்கும் பொழுது தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பெரியவா பக்கத்தில் இருந்திருக்கா. பெரியவா இருக்காளேன்னு சொல்லியிருக்காரு. பெரியவாவா சிவன் சாரா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சிவன் சாரும் பெரியவாவும் இருந்திருக்கா. அவர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காரு. உடனே அவர் பையன் பார்க்கறதும் இருந்திருக்கா, அது ஒரு கதையில் இருந்திருக்கா, எல்லாருமே பார்த்துருக்கா, எல்லாரும் இருந்திருக்கா. உடனே அப்புறமா எப்படி சிவன் சார் எங்கே இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பேசி காணும். என்னன்னா இதெல்லாம் நடந்தது சிவன் சார் வந்து சித்தியான அப்புறமா 10 வருஷம் கழிச்சு பனசங்கரியில் அவளுக்கு அந்த ஒரு அனுகிரகம் ஆயிடுச்சு. அது நடந்தது. ஹம்பியில் வந்து பெரியவா வந்து இந்த இது நடந்தது. இந்த இது ஸ்ரீச நாராயணன் அந்த கதை. அவர் எப்படி மறுநாள் காத்தால வந்து தரிசனத்துக்கு எப்போ விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். காத்தால 5 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற சமயத்தில் பெரியவா வந்து பாலுக்கிட்ட, நேற்றுக்கு வந்தாள் அந்த பஞ்சபாண்டவா, அவளை வர சொல்லு அப்படின்னார். ஸோ உடனே அவனை கூப்பிட்டு, நீங்கள் கூட தாண்டா கூப்பிட்ற வா அப்படின்னு அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் எங்களை பார்த்து. ஏன்னா அதுவும் என்ன ஸ்பெஷலாக என்கிட்ட கொஞ்சம் இது ஜாஸ்தி. வா ஒன்று தான் கூப்பிட்றாரு வா அப்படின்னார். போய் பார்த்தோம். அப்போ வந்து நாராயண் பார்த்துட்டு, சரி நூறுணி அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் உன்னுடைய சின்ன மாமனாரா? ஏன்னா முதல் நாள் காத்த எல்லா ரிலேஷன்லாம் கேட்டுட்டு இவர் கிரகிச்சுட்டார் எதாக இருக்கணும். அவருக்காக ஒரு தர்ப்பணமும் ஸ்நானமும் பண்ணிட்டு போகுது துங்கபத்ரால அப்படின்னார். அவர் தவறி போய் இவர் தெரியும். ஆனால் இவர் தான் அவருடைய மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து துங்கபத்ரால ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணிட்டு போ அப்படின்னார். அது அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த நூறுணி அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் யாருன்னாக்கா கல்கட்டாவில் யூனிவர்சிட்டியில் இப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் அப்பாவுக்கும் தெரியும். ஆமாம், அப்பாவுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாக்கா, அப்பா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிருக்கும்போது க்யூரேட்டர் அங்கே இருக்க. அந்த க்யூரேட்டர் வந்து கிரந்தத்துலேருந்து ஓலைச்சுவடியில் கிரந்தத்துலேருந்து பார்த்து எடுத்து அதுக்கு இது இருக்கும், இந்த கோவப்பழத்தை போட்டு தேய்ச்சி அதை பழையசெல்லாம் அழுக்கெல்லாம் போனாக்கா ஸ்பஷ்டமாக தெரியும், இல்லைன்னா ஸ்பஷ்டமாக தெரியாது. இந்த கோவாக்காவை வச்சு தான், அந்த பழத்தை வச்சு தான் அழுப்பா. பழத்தை வச்சு பண்ணாக்கா அது கிளியராக இருக்கும். அதை வந்து சம்ஸ்கிருதத்தில் அப்பா எழுதணும். அப்பா அதை சம்ஸ்கிருதத்தில் எழுதும்போது அது வந்து A4 சைஸில் எழுதணும். அப்போ A4 லாங் ஷீட்டில் எழுதணும். அதை வந்து அப்பப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவார் அந்த நூறினி அனந்தகிருஷ்ண சாஸ்திரி. அப்பாவுக்கு அவரை தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஒரு நூறினின்னு சொன்னோன்னே எனக்கு அவரை தெரிஞ்சு போயிடுது. அதனால் அந்த ஒரு இது, அதாவது பெரியவா எப்படி கனெக்ட் பண்ணுறான்றதுக்கு இது ஒரு சின்ன இது தான். அப்போது கேட்டால் பெரியவா, நீ ஒன்று பண்ண, விருப்பாட்சீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அங்கே வேலை செய்கிறவா இருக்கா இல்லையா, இந்த கோவிலுக்காக ஒரு 10 ரூபா, கோவில் இதுக்காக அர்ச்சகர் இருக்கா இல்லையோட, அவன் 3 பேர் 4 பேர், நான் 3 12 ரூபா 22 ரூபா, இந்த பரிச்சாரகாருக்கு ஒரு 4 ரூபா, மொத்தம் 26 ரூபா பணம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரா மாதிரி பார்த்து அவளுக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னார். அப்போது 83 நினைக்கிறேன். அப்போ 26 ரூபா வந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கு. அப்போது என்ன பையன் சொல்லிவிட்டு அவளை உங்களாலையும் முடிஞ்சால் நீங்களும் அனுப்புங்க அப்படின்னார். அன்னிலேருந்து அந்த 26 ரூபா அனுப்பிச்சுட்டு இருந்தேன்.
1ஆம் தேதிக்கு போய் சேர்ற மாதிரி. ஆமாம், அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியல. நானும் நடுவில் கல்கட்டா போகும் ஒரு வருஷம் மிஸ் ஆகிடுது. ஆனால் வந்தவுடனே மொத்தமாக சில அனுப்புவேன். இப்போ பார்த்தேன், இப்போ எல்லா விலையும் ஜாஸ்தி ஆகிடுது. 2700 அனுப்புகிறேன். அது பெரியவா சொன்னதா நானாக பண்ணதா தெரியாது. 2700 அனுப்பிச்சின்னு இருக்கேன். இப்போது அது வந்து இந்த கோவில் நிர்வாகம் நல்லா இருக்கணும், அந்த இருக்க பரிகாரம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் கூட பார்த்து எங்கெங்கே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண சொன்னது வந்து அதெல்லாம் ஒரு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இப்போ பன்றிபுரத்துக்கு போனோம். பன்றிபுரம் நாங்கள் போனது வந்து ஆஷாட ஏகாதசி. அது எனக்கு தெரியாது. எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி இங்கேருந்து இதுக்கு சோலாப்பூர் போயிட்டு, சோலாப்பூர்லேருந்து இந்த மலை ரயில் போகிறோமே, அந்த மலை ரயிலில் போய் அங்கே போய் இறங்கினோம். பரிசலில் நேர அந்த சந்திரபாகா நதியை தாண்டி அவர் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே இறங்கிட்டு சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணோம். அவர் எனக்கு என்னன்னாக்கா, அவர் போகிற இடத்துல நதியில் ஸ்நானம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அங்கே சந்திரபாகா இது பண்ணிவிட்டு அவர் தரிசனம் பண்ணும்போது அதே எப்போ பார்த்தா அந்த இருட்டிலே தான் இருக்கார் அவர். நாங்கள் போகும்போது கட்டை கட்டி வச்சுருந்தா, வரிசையாக கட்டை கட்டி வச்சுருந்தா. இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். இவன் 9 மாதம் குழந்தை பையன், பேத்தியை வச்சுருக்கானே, அந்த பையன் 9 மாதம் குழந்தை. அவன் வந்து நார்மலாக 9 மாதத்தில் குழந்தை குப்புறப்படுத்துக்கும் தவழும் எல்லாம் பண்ணோம். எல்லாம் ஒன்றும் பண்ணலாம். நாங்கள் லேட்டாக வருவோம் அப்படின்னு விட்டுட்டோம். அங்கே போனோடனே பெரியவா கேட்டுக்கா, யார் வந்திருக்கா அப்படின்னு. வேறு யாருன்னு இவளை சொன்னான். மங்களம் அவார்டும் இல்லை. வேறு யாரும் இருக்காரு, அவளோட பாரியாவோட ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவார்டும் இல்லை. நான் புரிஞ்சுட்டேன். சரி பையன் தான், என் பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பையனை அழிச்சுன்னு வந்திருக்கேன். 9 குழந்தை அழிச்சுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பேர் என்னென்ன கேட்டால் சங்கர இது குழந்தை மட்டும் எடுத்துன்னு உள்ள வை அப்படின்னார். அவர் இதுக்கு முன்னாடி வைக்க சொன்னார். இந்த குழந்தைய அப்படியே எடுத்துன்னு போய் முன்னாடி வச்சாச்சு. இதுதான் தெரியுது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி உட்கார வச்சார். 20 நிமிஷம் இந்த குழந்தைய உத்து பார்த்து என்ன பண்ணாரு ஏது பண்ணா ஒன்றும் தெரியும். படுக்க வைக்க சொல்லிட்டார். அந்த துணியோட படுக்க வச்சுட்டா. இப்படியே பார்த்துட்டு இருந்தார் 20 நிமிஷம். திடீர்னு ஒரு கட்டெரும்பு கடிச்சா எப்படி குழந்தை அழும், அந்த மாதிரி ஒரு வீலும் ஒரு கற்று பெரிய மோடிக்கிட்ட கொண்ட குழந்தைய கொடுன்ட்டார். கொடு அப்படின்ட்டார். குழந்தை வந்தாச்சு. பெரிய ஆசிரியர் வேற ஒன்றும் பேசலை. இன்றைக்கி ஆஷாட ஏகாதசி பெரிய இது தரிசனம் பண்ணிவிட்டோம். நீங்கள் உத்தரவு கொடுத்தார். நாங்கள் போயிட்டு அங்கே எங்களுடைய இப்போ ரமணியஞ்சோட அக்கௌண்டன்ட் சொன்னேனே, அவருடைய குரு ஒருத்தர் இருக்கார் மீரஜில். அவர் வந்து சக்தி உபாசகர். அவர் வீட்டில் போய் அதை சக்தி உபாசகர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து மீரஜ் ஸ்டேஷன்லேருந்து பாம்பேக்கு போகிறோம். பாம்பேக்கு போகணுன்னாக்கா எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். அங்கே ரூமில் குழந்தைய படுத்து வச்சு என்ன பண்ணி காத்தால் எழுந்து பார்த்தா குழந்தைய ரூமில் என் பக்கத்தில் 2 பேர் பக்கத்தில் குழந்தைய காணும். என்னடான்னு தேடி பார்த்தாக்கா அத்தை பேத்தி இருக்காள், அவள் வீணை வச்சுருக்கா. அத்தை பேத்தி வீணை வச்சுருக்கா. அந்த அடுத்த ரூமில் போய் தவழ்ந்து போய் அந்த இதில் போய் வீணையை பிடிச்சி நின்றுருக்கான். 9 மாதம் என்ன நடக்கலேன்னு நாங்கள் மெதுவாக வருவோம்னு நினச்சதை ஒரே ராத்திரி அதை பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மீரேஜ் ஸ்டேஷனில் அவனுக்கு ஒரு வயத்துலேருந்து எல்லா கல்மிஷமும் வெளில அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் போயிடுது. அந்த மாதிரி ஒரு உடம்புல இந்த இதாகிடுது. போனதுக்கப்புறம் ராத்திரி இப்படி நடந்திருக்கு. ஸோ அவனுக்கு நல்ல ஒரு அனுபவம் வந்து பெரியவா வந்து அதை சொல்லி மாடாது. அது வந்து அன்னைக்கு பேசுனது அந்த ஒரே வருஷத்தில் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான்னா அது பெரியவாளோட அவரா பார்த்து பண்ணினது. நாங்கள் கேட்கல. அதான் நாங்கள் எப்போ யாருன்னு இந்த குழந்தை எப்படி லேட்டாக இருக்கு. சரி லேட்டாக இருக்கும்னு சொன்னாலும் லேட்டாக. பட் ஆனால் அந்த 9 மாதம் ஒரே நாளில் எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த குழந்தை எங்களுக்கு அப்போ கூட அதெல்லாம் தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவன் போய் இதாகி அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் பெரியவா அனுகிரகத்தில் தான் அவன் வந்து இதாகிருக்கான் அப்படின்னு. அது வந்து 84ல் நினைக்கிறேன். 1980 அக்டோபரில் அவன் பிறந்தான். 81ல் அது நடந்தது. ஒவ்வொருத்தரையும் போகும்போதுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரியவாவுடைய இதுக்கும் போவேன், அந்த பிள்ளையார் பூஜைக்கும் போவேன், மற்ற சமயத்துலேயும் ஒரு மாதிரி போவேன். அந்த மாதிரி போகிறது உண்டு. மகாகாங்கில் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஏரியா ரவுண்டு சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒரு பழைய ஒரு 500-600 வருஷமோ 1000 வருஷம் இருக்கும் நினைக்கிற ஒரு ஆலமரம்
வெட்டி வச்சுருந்தா அப்படியே. ஓ இந்த வெட்டி வேணும் இப்போ பட்டு போச்சா அல்லது இதுவாக தெரியல, ரொம்ப நாளாக அப்படி இருக்கான் அது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷமாக அப்படி தான் இருக்கான். அதில் என்ன நடக்கிறதுனாக்கா அந்த ஊர் ஜனங்களாம் உட்கார்றது, பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படி தான். அவ்வளோ பெரிய பெரிய இடமாச்சே, ஜாலியாக படுத்துக்கிறது உட்காருறது இப்படி தான் நடந்துட்டுருக்கு. பெரியவா ஒரு நாள் வரலாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கா. பெரியவா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணுறா இல்லையா, அந்த ஜபத்தில் இருக்கிற தண்ணி அந்த தீர்த்தங்கள்லாம் போய் 1 அடி 2 அடிக்கு அரச விழுது வளர்ந்துருச்சு. அப்படியே கண்களாக காட்சி. அது சுற்றியில் வெறும் இதுவாக இருந்து அப்படியே 2 அடிக்கு வந்து அரச இலை முளைச்சிருக்கு. அங்க உட்கார்ந்து அவர் நித்தியம் அனுஷ்டானம் பண்ணியிருக்காரு. தண்ணி ஜலம் விழுந்து அதாவது இதில் கண்ணால பார்த்தோம். நாங்கள் கண்ணால் பார்த்த நானும் போயிருந்தேன். நல்லா 4 பக்கமும் தலைச்சிடலாம். அதாச்சா. அதுக்கப்புறம் வீர வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம். 84 பெரியவாளை பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான். ஆஃபீஸில் 3 days நைட் அண்ட் டே ஒர்க்கு, ராத்திரி பகல் ஒர்க்கு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அப்பாடான்னு இருக்கலான்னு சொல்லிட்டு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு படுத்துட்டேன். நல்ல தூக்கம். என்னமோ ஒரு 10-10:30 மணி இருக்கும். திடீர்னு கிளம்பி இதே மாதிரி தான் பெரியவாளை பார்க்கணும். அங்கேருந்து கிளம்பி நேராக ஓரியிருக்கையில் போய் இறங்கினேன். ஓரியிருக்கை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கிராஸ் பண்ணி பெரியவாள் அங்கே போனோம். பார்த்துட்டா ஒரு 50-100 பேர் மேலே தாளம் வாத்தியம் கொடை கிடலாம் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வீட்டிலேருந்து பெரியவா வந்து நடந்து போயின்னு இருக்கா. நான் இதை பார்த்து என்னடா இங்கே என்ன விசேஷம், நம்ம விசேஷம் நல்லா வந்திருக்கோமா அப்படின்ட்டு தொட்டால் ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதாவது நம்ம முகட்சம் பண்ணால் பெரியவாளை பார்க்கக்கூடாது, அது நேதி. ஆனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம பார்க்கக்கூடாத விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி அடுத்த பஸ்ஸில் மெட்ராஸ் திரும்பிடான்னு வந்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு பையன் ஓடி வந்தான், பாடசாலை பையன். பெரியவா அவங்களை கூப்பிட்றா அப்படின்னா. என்ன இருக்காது வேற யாருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு பஸ்ஸு வரத்துக்குள்ளேயும் 2வது உங்களை தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனான். சரி போனேன். அங்கே போனேன், என்ன தயக்கம், ஏன் என் கூட வரமாட்டேன்ற அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. வா அப்படின்னு கூடயே வான்னு சொல்லி கூட அழிச்சின்னு போனார். கூட அழிச்சின்னு போயிட்டு ஒரு 100-108 தடவை அவர் முழுங்கி ஸ்நானம் பண்ணியிருப்பார். என்னையும் கூடவே ஸ்நானம் பண்ணுன்ட்டார். என்னையும் கூடவே ஸ்நானம் பண்ணிட்டு கூடவே ஸ்நானம் பண்ணேன். கூடவே இருந்து எல்லாம் நடந்தது. அப்புறம் அவர் வந்து இப்போ இடுப்பில் கட்டியிருந்த காவி வேஷ்டி எடுத்து கையில் கொடுத்தார். அதை வச்சுக்கோ அப்படின்னு. நான் என்ன பண்ணாத அரிசி பிழிஞ்சி ரெடியாக வச்சுருந்தேன். கேட்கும்போது கொடுக்கணுமே அப்படின்னு. நம்ம கொடுத்தா வாங்கிப்பாளான்ற கூட மனசில் இல்லை, நம்ம துட்டை வாங்கிப்பாளான்ற அந்த ஸ்மரணையே கிடையாது. கொடுத்தா நம்ம அலசி கையில் வச்சுப்போம், கேட்டால் கொடுப்போம்னு கையில் வச்சுருந்தேன். அதுக்கூட அவளுக்கு புதுசாக வந்து மேலதாளத்தோட புதுசாக ஒன்று வந்தது. அந்த புதுசாக காவிய வேஷ்டி போட்டுட்டு நின்று அப்படி திரும்பி பார்த்து, என்ன நீயே வச்சு உனக்கு தான் அதை எடுத்தும்போ அப்படின்னார். அதுதான் அந்த காவி வேஷ்டி உள்ளே பார்த்தாலே அந்த காவி வேஷ்டி. ஆமாம் ஆமாம். பெரியவா யூஸ் பண்ண லென்ஸு எனக்கு அது வந்து சபரிமலைக்கு போகும்போது போட்ட ருத்ராட்ச மாலை பெரியவாளை கொடுத்ததா? ஆமாம். இந்த ஓரிருக்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சிது. அப்புறமா தான் விசாரிச்சா தெரிஞ்சது, பெரியவா வப்பனம் பண்ணியிருக்கா. நீ பெரியவா வப்பனம் பண்ணால் அவர் 108 தடவை ஸ்நானம் பண்ணுறது, அந்த ஆர்த்தி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு பொன் காசு கொடுக்கறது, இதெல்லாம் அப்புறம் விஷயம் தெரிஞ்சுது. பட்டாபிஷேகம் அன்னைக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னையும் சேர்த்து மொழி வச்சுருக்காருனாக்கா அது ரொம்ப ஒரு அதிசயமான நாளாக இருந்தது எனக்கு. அதாவது சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போய் பெருவாளை தரிசனம் பண்ணான்னு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடச்சது. அதே மாதிரி அந்த வருஷமே இது சம்பேர் மிடில் ஆஃப் டிசம்பர் மாதம் 84 சபரிமலைக்கு போகிறதுக்காக பெரியவாளை வந்து அந்த ட்ரூப்பில் இருக்கிற ஒரு 10 பேர் பெரியவாளை தரிசனம் பண்ணேன். ஒரு கோயிலுக்காக போய் பார்ப்ப மாதிரி அங்கேயும் போகணுன்னு அழைச்சி போக போனேன். சரி சபரிமலைக்கு ஒன்று கூட யார் வரா அப்படின்னா, ஓஹோ அப்போ நான் குருசாமி இல்லையா உனக்கு அப்படின்னா. இல்லை அப்பா அதட்டு போடுவான். அப்பா டெரராக வந்து சொல்லுவார், ஏறாதீங்கன்னா ஏற மாட்டாளாம் பெரியவா. நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு அவரை பார்க்காம வேஸ்ட் பண்ணதை விட இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதையும் மறந்து போய் உட்காந்துருக்கோமே.
தவம் யாம் செய்ததறியேனே பெரும் தவம் யாம் செய்ததறியேனே பெரும் தவம் யாம் செய்ததறியேனே என்னையும் காஞ்சி முனி ஆட்கொண்டதென் சொல்